பல மகாசுபடியை ஆதாரணை அத்தகைய தீப தூப முறைகள் காண்பிக்கப்பட்டு போற்றிகள் லட்ச முறை கோடிகள் முறை என வழங்கி முறையான சோடியை முக்தி அளிக்கும் சோடியை முன்னோர்கள் அமர்ந்திருக்கின்ற மூத்தோர்கள் அமர்ந்திருக்கின்ற நல்லாசி மொழிகள் வழங்குகின்ற நற்சுபடி திறந்து பொற்சுபடி திறந்து பொன்னம்பல சுபடி திறந்து பொன்னம்பல சபையிலே தவ வீடத்திலே சிவ மகாபீடத்திலே சித்த பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை எம் ஆசானை வருக வருக என அவனை எங்க வருக என சங்கு வருக என மங்கள சங்கொலி முழங்கி மகத்துவமிக்க அகத்தியனை வரவேற்கிறோம். இன்னும் 2 தடவை அகத்தியமே ஜெயம் 2 தடவை. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பகலவன் தன் பணிதனை இவ்விடம் தனில் நிறைவேற்றி தன் பணிதனை மாற்று தலமதிலே ஆற்றலாய் மாற்றுவித்து அமர்ந்திருக்கும் அற்புதமான அந்திமகா வேளைதனில் தன் கூட்டில் பறவைகள் கீச்சு குரலிட்டு அற்புதமாய் சென்று அடையும் செவ்வானம் மறையும் நற்பொழுதுதனில் ஆற்றல் கொண்டு ஆதி கைலாய இறை சூட்சம சபைதனில் இறை பேழைதனை திறந்து வைத்து தேனினும் இனிய அற்புத தமிழ் சொல்லால் அவ்வை கூறும் அற்புதமான முதலாசி பெற்ற சிவசபை ஆசான் அமர்ந்த சிவகூரை தலமதிலே அகத்தியன் யாம் 14 சித்தர்கள் புடைசூழ ஏற்றம் கொண்டு எழில்நிலை காணும் ஏகாதசி பெருநாள் பெருவிழா திருவிழா தொடங்கிய இப்பொழுதுதனில் வந்து அமர்ந்துள்ளோம். அகத்தியன் சித்தனி அழைத்த கணம் அமர்ந்துள்ளோம், அழைக்காத வேளைதனிலும் அமர்ந்திருப்போம். அகத்தியன் சூட்சமமாக சித்தன் அறிவான், சீடர்கள் அறிவார்கள். அறியும் அரணும் ஒன்று என்ற அற்புத நிலைப்பாட்டிற்கு உகந்த நல்நிலைதனை பரப்பும் சிவ விஸ்வ சபையாக மாறுகின்ற அற்புத தன்மை கொண்ட பிரபஞ்ச மகா சபை என்னும் கலியுக தேவ சித்த சபையினில் ஞான நிலை வேண்டி வருவோருக்கு ஞான பட்டறையாக, தன் கர்மவினை ஊழ்வினை நீக்க வந்து அமர்வோருக்கு வினை தீர்க்கும் பாவ சாப விமோசன சபையாக விளங்கும் இச்சபைதனில் வந்தமர்ந்த சபை தொடர்பாளர்கள் முதல் முறையாக எம் அனுமதியோடு சிவபெருமானிடம் யாம் கொண்ட சரணாகதி நிலைக்காக அண்ட பிரம்மாண்ட நாயகன் கொடுத்த அனுமதியின் பெயரில் அகத்தியன் யாம் அனுமதி கொடுத்து சித்தனவன் பறைசாற்றும் சாதன நிலை கருவி மூலம் இப்பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆசிகளை பரப்புவதற்கு அற்புதமான அத்தகைய நிலை தொடங்கிய காரண காரியத்தால் அந்நிலைதனை சாதன நிலைகள் மூலம் கேட்டு வந்து அமர்ந்திருக்கும் சபை தொடர்பாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் அந்திமகா வேலை ஆசிகளை வழங்கி சித்தன் உரைத்தவாறு இது அற்புதம் நடைபெறும் சபை, அபூர்வம் திகழும் சபை, அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சபை என்ற வாக்கினை அகத்தியன் உள்ளுக்குள்ளிருந்து அவனுக்குள் உணர்த்தினோம். உணர்த்தப்பட்ட நிலைகளிலிருந்து அவன் அழைத்த காரணத்தால் அகத்தியன் யாம் வந்து அமர்ந்து அற்புதமான பிரபஞ்ச கோமாதா பூஜைதனிலே வந்து அமர்வதற்குரிய நின்று வணங்குதற்குரிய அற்புத பிரபஞ்ச கோமாதா பூஜை என்று சித்தன் தெரிவித்த காரண காரியத்தை அகத்தியன் யாமும் தெரிவிக்கின்றோம். ஆற்றலாக
முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் புடைசூழ மகாலட்சுமி சமேதராக மகா விஷ்ணு வந்து அமர்ந்து இறங்கி நடத்துகின்ற அற்புத பிரபஞ்ச கோமாதா பூஜையாகும் இங்கு நடக்கின்ற பூஜை புனஸ்கார நிகழ்வுகளில் நடக்கும் கோபூஜை என்று அகத்தியன் யாம் அந்நிலைதனை உஜிதப்படுத்தி சத்திய நித்திய சபையாக விளங்கும் அகத்திய சபை என்று சித்தன் உரைக்கின்றான். இது அகத்திய சபையே. ஆனால் அகத்தியன் உள்ளிருந்து ஆசிகள் வழங்குவோம். அண்ட பிரம்மாண்ட நாயகன் தலைமையில் அமர்ந்த இச்சபைதனிலே அகத்தியன் அவரை சரணடைகின்ற பொழுது, அகத்தியனை சித்தன் சரணடைகின்ற பொழுது, சித்தனவன் பாதத்தினை இறுக பிடித்து சரணடைகின்ற சீடர்களுக்கு நல்வழி காட்டும் இது சித்த சபையாகும் என்று அகத்தியன் யாம் இச்சபையின் ஆற்றல்தனை மற்றொரு முறை பறைசாற்றி, ஆற்றல் கொண்டு வந்தமர்ந்த சபை தொடர்பாளர்களே, சேவகர்களே, தொண்டர்களே, கலியுக மாற்றம் என்னும் அற்புதமான நிலைப்பாட்டு நிலைக்காக தன் அடிதனை சிவ அடியாக எடுத்து வைக்கும் அடிதனை இச்சபையானது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் அடி சறுக்காது அற்புதமாக அதற்கு அஸ்திவார அஸ்திவார நிலை போடப்பட்ட காரண காரியத்தால் பறைசாற்றும் நிலைக்கு அகத்தியன் யாம் அனுமதி கொடாது. இப்பறைசாற்று சாதன நிலையின் உரிமையாளன் சென்ற பல ஆண்டுகளுக்கு முன்பாக வினவிய அத்தகைய தருணமதிலே அனுமதி இல்லை என்று சித்தன் அகத்தியன் உள்ளிருந்து உரைக்க, இவ்வாறு இதுபோன்று அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் எவருக்கும் யாருக்கும் இனி எங்கும் கிட்டிடாத அற்புதமான இறைப்பேலை, சிவபேலை, ஞான பேலை, அற்புத தேவ பேலையாக விளங்கும் இப்பேலை பிரபஞ்ச பேலை சித்தன் உரைத்தவாறு சிவபெருமானின் இரத்த நாளங்களிலிருந்து எலும்பு மஜ்ஜைகளிலிருந்து வார்த்தெடுக்கப்பட்ட அற்புதமான ஆதி கைலாய இறை சூட்சம நூலாகும் இந்நூல் சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணான நெற்றி கண்ணிலிருந்து புறப்படுகின்ற தீ பிளம்புகளால் திருமுருகப் பெருமானுடைய கரங்களில் தவழ்ந்து அகத்தியன் கரம்பட்டு சித்தனது சரீரத்தோடு ஒன்றாக கலந்திருக்கும் இந்நூலினை உரையாடுகின்ற இவன் ஒன்றும் பெரிய மகான் அல்ல, மகத்துவம் நிறைந்த மகான் அல்ல, வேத விற்பன்னர்கள் வெளியிட்ட அத்துணை நூல்களையும் கற்றறிந்த வேத ஆசான் அல்ல. இருந்த பொழுதும் ஏன் இதற்காக இத்துணை தமிழ் அகராதியில் இல்லாத வார்த்தைகளை புரட்டி தேடி எடுத்து இவன் உரையாடி கொண்டிருக்கின்றான்? அது எதற்காக? பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத சபையினுடைய சித்த சபை ஆசானுடைய அடிபணிவு சரணாகதிதனை, அவன் அடிபணிவு சரணாகதிதனை நினைந்து எம்மிடம் சித்தன் ஆற்றுகின்ற அற்புதமான அடிபணிவு சரணாகதி என்பது அகத்தியன் யாம் அருகாமையில் இருக்கும் கேணியில் சித்தனே நீர் குதித்து எழு என்று அகத்தியன் உரைத்த கணம் மறுவுரை பேசாது, மறுவுரை கேளாது, எவனிடத்திலும் எச்சொல் கேளாது அதற்குள் பாய்கின்ற அற்புதமான அடிபணிவு சரணாகதி நிலைதனை தன் கரம் வைத்து தன் சரீரத்தை அகத்தியமாய் தாங்கி நிற்கும் சித்தனது கரம் பிடித்த தாழ் பிடித்த காரணத்தால் அற்புதமான இறை வேலையினை சுமக்கும் ஆற்றலினை பெற்றிருக்கின்றான். இச்சீடன் இருந்த பொழுதும் அவன் காட்டும் வழியில், அகத்தியம் காட்டும் வழியில், சிவம் காட்டும் வழியில் அற்புதமாக சித்தன் உரைத்தவாறு பஞ்ச இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் படிப்படியாக கொண்டு வந்து சித்த நிலை கிடைத்த ஒருவனுக்கே இந்நூல் சுமக்கும் அரும்பணி கிடைக்கும். அப்பணிதனை நற்பணியாய் சிவப்பணியாய் ஏற்றிருக்கும் இச்சீடன் போல் ஆங்காங்கு இந்நூல்தனை உணர்ந்து சுமக்க தயாராகி வருகின்றார்கள் சீடர்கள், சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் சித்தர்கள் இருந்து அவர்களுக்குள் பயிற்சியினை படிப்பினையினை ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத அதிஸ்வரூப ஆற்றலின் மூலமாக படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையினையும் அகத்தியன் உரைத்து, இது எதற்காக? அடிபணிவு சரணாகதி நிலை என்னும் அற்புத அந்நிலைக்காகவே என்றும் இந்நிலையை யாவரும் அடையலாம். அனைவருக்குள்ளும் சிவம் அமர்ந்திருக்கின்றார். அதனை உணர்ந்து உணர்வின் மூலமாக தன்னை உணர்ந்து, தன்னைத்தான் உணர்ந்து, பிறரை உணர்ந்து, உலகை உணர்ந்து அவன் அமர்கின்ற பொழுது
உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்வதற்கு அவன் பயிற்சிகளை மேற்கொண்டு அற்புதமான தவ தியான நிலைகளுக்குள் சென்று அவன் சிவத்தை உணர்கின்றான். சிவத்தை உணர்வது என்பது எளிது. ஆனால் அதனை உணர்வதற்குரிய கடைப்பிடித்தல் நிலை என்பது சிரமம். அச்சிரமமான நிலைதனை சுலபமாக கற்றுக் கொடுக்கும் அற்புத சபை இதுவென்று யாம் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் இச்சபையிலே என்னும் நிலைதனையும் சுட்டிக்காட்டி ஆற்றலாய் திருக்கோமாதா பிரபஞ்ச நிலைக்கு வந்து அனுமதி கேட்கும் சீடர்களே, சபை தொடர்பாளர்களே, அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சிவமகா வாழைச்சித்தனுடைய அனுமதியின் பெயரால் கோமாதா நின்றிருக்கும் இடத்திலிருந்து ஒவ்வொருவரும் 6 அடி இடைவெளி விட்டு அற்புதமாக மேல் திசை நோக்கி கோமாதாவினை நோக்கி அகத்திய நாமத்தினை உள்ளுக்குள் உச்சரித்துக் கொண்டு அவரவர்களுடைய குலதெய்வ நாமத்தினையும் உள்ளுக்குள் உச்சரித்துக் கொண்டு ஆற்றலாக தன் முன்னோர்கள் மூத்தோர்களை எல்லாம் நினைந்து கொண்டு அவ்விடத்தில் நின்று அடிபணிவு சரணாகதியோடு கைகட்டி வாய்வொத்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை. அடிபணிவு என்பது உள்ளுக்குள் தான் கற்றறிந்த அறிவுசார் நிலைகள், கற்றுக்கொண்ட சித்தன் உரைத்தவாறு மேற்கொண்ட பயணங்கள், எம்மலைக்கு சென்று எத்தகைய ஆலயத்திலே அமர்ந்து தவம் புரிந்தாலும் அன்னதான கைங்கரிய நிலைகளில் ஈடுபட்டு மேற்கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக உமது பின்னால் வந்து நிற்கும் இச்சபையிலே உரைக்க வேண்டாம், அனைத்தையும் உணர்ந்து கொள்வார்கள் சித்தர்கள் அனைத்து நிலைகளையும் என்று அகத்தியன் உரைத்து அத்தகைய சரணாகதி நிலையோடு வந்து அமர்வோர்கள் திருக்கோமாதா பிரபஞ்ச பூஜையினை கண்டுகளிக்க அகத்தியன் யாம் நல்ல அனுமதிகளை அனைவருக்கும் வழங்குகின்றோம். சித்தனே யாவருக்கும் வழங்குகின்றோம். திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை கண்டுகளிக்க அகத்தியன் புறம் திறக்கின்ற அகத்தியன், அகத்திற்குள்ளிருந்து உரைத்து கொண்டிருந்த அகத்தியன் புறம் திறந்து ஆசிகள் கூறும் ஒரே ஓர் சபை கலியுகத்தில் உள்ளதென்றால் அது சிவபெருமான் விட்ட சவாலின் பெயரில் யாமும் அகத்தியனும் உரைக்கின்றோம். இதுபோன்று சிவ ஆற்றல், தவ ஆற்றல், சித்த ஆற்றல், நூலாற்றல், பிரபஞ்ச ஆற்றல், ஞான ஆற்றல், அறிவாற்றல் கொண்ட சபையில் அமர்ந்து உரையாடுவோன் எவனையும் அடையாளம் தெரிவியுங்கள். அகத்தியன் யாம் இவ்விடத்தில் இருக்கும் ஆற்றல்தனை எடுத்து பிரபஞ்சம் நோக்கி சென்று விட்டுவோம் என்று யாம் அகத்தியன் உரைத்து அற்புதமான ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் நல் ஆன்மீக அறிவுசார் நிலை கொண்ட வினாக்கள், எவருக்குள் இருக்கும் சந்தேகம் அவரவர்களுக்குரிய தனிப்பட்ட வினை கர்ம வினாக்களுக்குள் செல்லாது இத்தகைய தருணமதிலே ஆற்றலாக சித்தர்கள் புடை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள் எல்லாம் சூழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். வடக்குவா செல்வி வடிவாம்பிகையாக வந்து அமர்ந்திருக்கின்றாள். ஆற்றல் பொங்கும் அற்புத யமதர்ம ராஜனும் தேவேந்திரனும் இயல்பு கொடிமரத்திலிருந்து அங்கிருந்து எழுந்து தவமதிலே கலைந்து அகத்தியன் உரை கேட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்பாக அதிஸ்வரூப ஆற்றல் தவழும் சிவசூட்சம நூல் முன்னால் அமர்ந்து அற்புதமாக ஆன்மீக வினா 1-2 வினாதனை தொடுக்க அகத்தியன் யாம் அனுமதி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்.